ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன்றும் அது கூடவே பானிபூரி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் நல்ல ஈஸியான மெத்தட்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் போண்டா தான் செஞ்சு கொடுத்தேன். இது நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவுமே வந்தது. இது செய்கிறதுமே கஷ்டமில்லை, நல்ல ஈஸியாகவே செஞ்சுட்டேன். அதோடு கூட ஈவினிங் பானிபூரி செஞ்சு சாப்பிட்டேன். பானிபூரியுமே கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நான் எப்போவும் எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏன் ஸ்டைலுக்கு செய்வேன். இந்த ரெசிபி உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணாட்டி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஸ்வீட் போண்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி மில்க் மேட் கப் அளவு தான் எடுத்திக்கிறேன். 2 மில்க் மேட் கப் அளவுக்கு கோதுமை இதில் எட் பண்ணுறேன். ஈஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணுறேன். இதை நான் நைட்டே தான் மிக்ஸ் பண்ணி வச்சேன், மார்னிங்க்கு ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு மாதிரி. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் இதெல்லாம் நைட்டுக்கே தான் மிக்ஸ் பண்ணி வச்சேன், மார்னிங் ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு மாதிரி. இந்த போண்டாட சுகர் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. உங்களுக்கு சுகர் கூடுதலாக வேணும்னால் இதை விட கூடுதலாக எட் பண்ணினாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுத்தேன். இது இந்த மாதிரி நல்லா தண்ணி பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு பார்க்கக்குள்ளைக்கே விளங்கும், கையிலெல்லாம் நல்லா ஒற்ற பசத்தன்மைக்கு இது நல்லா கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் போண்டா நல்லா சாஃப்டாக வரும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு உங்களுக்கு இது நல்ல டபுள் சைஸுக்கு வந்ததுக்கப்புறமாவே ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்காக வேண்டி தான் நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போ எனக்கு மார்னிங் ஃப்ரை பண்ணி இருக்கிறதுக்கு நல்ல ஈஸியாகவே இருக்கும்ண்டு. மார்னிங் எழும்பினதுமே டீ ஊற்றுறதுக்காக வேண்டி தான் அப்படியே தண்ணியை வச்சுட்டு இங்கால அப்படியே போண்டாவை செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டிருக்கிறேன். இது நல்லா பொங்கியே வந்துக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்படியே அங்கே டீயை ஊற்றினத்தோடையே இங்கே அப்படியே போண்டாவையும் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு தான். ஃபஸ்ட்டுக்கு வாட்டரில் கொஞ்சம் கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி குட்டி போல்ஸாக எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் வாட்டரில் போட்டு நனைச்சிட்டு எடுக்க கொள்ளைக்கு உங்களுக்கு இந்த மாவு கையில் ஒட்டாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். எல்லா மாவையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவையெல்லாம் ட்ரை பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடும். எங்கள் அரஃப் ஆலிஃபும் கூட இந்த போண்டா செஞ்சு கொடுத்தேன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இது பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க 2 பேரும். நான் எப்பவும் செஞ்சு கொடுக்க மாட்டேன், எப்படியும் ஒரு 2 வீக்குக்கு ஒருக்க மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துப்படும். எப்போவுமே ஒயில் சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுக்குறே சரியும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பட் எங்களுக்கு கொஞ்சம் லேசியான டைமில் இந்த மாதிரி குயிக்காக செஞ்சு கொடுக்க கொள்ளைக்கு எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துக்குதுண்டு. வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவுமே இது வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். போண்டாவோட கூட எப்போலும் கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிறேன் 2 பேருக்கும். இது கூட மியூஸ்லி ஓட்ஸ் தான் அப்படியே வச்சேன் கொஞ்சம். அதையும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஓட்ஸையும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்றது பிள்ளைகளுக்கு. அரஃபும் ஆலிஃபும் இந்த மியூஸ்லி ஓட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிட்றேன். இது தான் இவங்க 2 பேருக்கும் நான் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி.
2 பேரும் ஸ்கூல் போனதோடயே வீட்டில் நான் மட்டும் தனியாக தான் நின்றுட்டிப்பேன். கொஞ்சம் எனக்கு போரிங்காகவே இருக்கும். அப்போவும் வந்து வீட்டில் உம்மா வாப்பா எல்லாரோடையும் ஃபோன் பேசிட்டு கொள்ளக்கே டைம் போனதே விளங்காமல் கேட்கும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நிறைய பேர் வீட்டில் பக்கத்தில் எல்லோரும் மீக்கிறாங்க, ஸ்ரீலங்கன்ஸ் எல்லோரும். அவங்களோடையும் கழிச்சு நீக்க கொள்ளக்கே சம்டைம் வந்து டைம் போனதே விளங்காது. ஒரு 10:30 மாதிரி தான் நான் குக் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவேன் லஞ்சுக்கு. இது வந்து லஞ்ச் ரெசிபி நான் இன்றைக்கி காட்டலை. ஈவினிங் பானிபூரி எப்படி செஞ்சு 2 ரெசிபி மட்டும் தான் இதில் பார்க்க போகிறீங்க. என்கிட்ட நானாக வந்து மிஷினால் பானிபூரி செஞ்சு கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக வேண்டி தான் இந்த பானிபூரியை மிச்சம் செஞ்சேன். 100 கிராம் புளியங்குக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சிட்டு இதில் சீட்ஸ் எல்லாம் வேறு எடுக்கிறேன். இதில் நீங்கள் வாட்டர் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கரைச்சி எடுத்தேன். அடுத்தது மற்ற 1/2 கப் ஆட் பண்ணிட்டு கரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இதில் 50 கிராம் ஈச்ச பழத்தை அதோட சீட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து கருப்பெட்டியும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கொதிக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் லைட்டாக திக்காகிட்டு விடு. இதுக்கு தேவையான அளவு சோல்ட்டும் ஆட் பண்ணிட்டு சில்லி பவுடரும் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டேட்ஸ் கரைஞ்சி நல்லா குக்காகி வரணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திக்குது. இப்போ இதில் நான் போட்டிருந்த கருப்பெட்டி டேட்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி கொஞ்சம் லைட்டாக திக்காக வந்திக்குது. இப்போ இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வைக்கிறேன். கடலையை 1 ஹவருக்கு முதவே ஊற வச்சுட்டு இதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு 250 கிழங்கையும் வந்து தோலை சீவாமல் தான் இதில் போட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு விட்டுறேன். இது ஒரு 15 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். இது இப்போ கொஞ்சம் நல்லா ஆறி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே போட்டு நான் அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இது ஒரு சோஸ்டு கன்சிஸ்டன்சி கேட்குது. இது நல்லா ஸ்மூத்தாகவே அரைப்பட்டு வந்திக்குது. இப்போ அடுத்தது வந்து இதே ஜார்லேயே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன். இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை குச்சிக்காய் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நீங்கள் நல்ல காரமாக இருந்துச்சுன்னா பச்சை குச்சிக்காய் 2 ஆட் பண்ணினாலே போதும். இது கொஞ்சம் காரம் குறையும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை மிட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் மிட் பண்ணி இதை வந்து அரைச்சி எடுக்கிறேன். இது நல்லா அரைப்பட்டு வந்ததும் இந்த மாதிரி வடித்து எடுக்கிறேன். இந்த மாதிரி இது நல்லா வடிச்சு எடுத்ததும் அந்த சக்கை எங்களுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த இதுலேயே வந்து 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பாதி லெமனை புழிஞ்சு விடுறேன். இது கூடவே சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் உப்பு புளியெல்லாம் சரியாக வந்திக்குதாண்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கால ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருந்தேன். இந்த கிழங்கு நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ அதோட தண்ணி அப்படியே வடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்து தோலெல்லாம் முறிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கிழங்குட கிழங்கிட்ட தோலை உரிச்சதும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பாதி வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறேன். இதில் தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிளகு வந்து நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சால்ட்டையும் பெப்பரும் போதுமானு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த கடலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் இந்த பானிபூரி பேக்கெட் கடையில் தான் வாங்கியிருந்தேன். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இதுள்ளுக்கு வந்து ஒரு மசாலாவுமே வந்து இருந்துச்சு பானிபூரிக்கு ஆட் பண்ணுறதுக்கு. அந்த சிரப் நான் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து இதை ஆட் பண்ணணும். நான் இந்த பேக்கெட்டில் வந்து மிச்சம் ஆட் பண்ணலை. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கா வந்த டைமில் வந்து எனக்கு இந்த பேக்கெட்டில் வந்து மசாலா வரலை, வெறும் பானிபூரி கிட் மட்டும்தான் வந்துருந்துச்சு. அதை மட்டுமே ஃப்ரை பண்ணி இதே ரெசிபிக்கு எல்லாம் செஞ்சுருந்தேன். அந்த மசாலா ஆட் பண்ணாமலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. நான் இந்த பேக்கெட்டில் மசாலா வந்ததுக்காக வேண்டி கொஞ்சமாக ஆட் பண்ணினேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த போல் எல்லாம் சரியான ஷேப்புக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பூரியெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா கிறிஸ்பியாகவே இருந்தது.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என்னை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.